பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம். இந்த திருநின்றவூர் பட்டணத்துக்காய் உம்மை துதிக்கிறோம். ஆவிக்குரிய மண்டலத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை இன்றைக்கு நீ கொண்டு வருவதற்காய் உம்மை துதிக்கிறோம். ஆவிக்குரிய பெரிய ஒரு வெளிச்சம் அந்த தேசத்திலே உதிக்கப் போவதற்காக உம்மை துதிக்கிறோம். ஜனங்களை மூடி இருக்கிற அந்த காரிகள் இப்பொழுது விலகு வெளியேறுங்கள். அவர்களை மூடி இருக்கிற இருள் விலகும்படி நீதியும் சூரியன் பகுதியிலே உதிக்கப் போவதற்காக உம்மை துதிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ விடுதலை, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ விடுதலை, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ வெளிச்சம், இருளிலே பிரகாசிக்க செய்த வெளிச்சம், இருளிலே வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணிய தேவன் தமது மகிமை மதிவாகிய ஒளியை இந்த பிரதேசங்களிலே வீட்டல் செய்ய போவதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோமாப்பா. கட்டப்பட்ட இருளிலே கட்டப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் விடுவிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் ஆவிக்குரிய மண்டலங்களிலே ஒரு அற்புதத்தை இப்பொழுது செய்வதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி கிரியை செய்ய போகிற நாட்கள் வருகிறவர்களுக்காக உமக்கு நன்றி. Thank you Holy Spirit. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடா. நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடா. உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நீ என்ன செய்ய நினைத்திருக்கிறீரோ, இந்த பட்டணத்திலே நீ என்ன செய்ய நினைத்திருக்கிறீரோ, இந்த தேசத்திலே நீ என்ன செய்ய நினைத்திருக்கிறீரோ, நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடா. தடுக்க யாராலும் கூடாது. தேவனால் எல்லாம் கூடும். சர்வ வல்லமையுள்ள தேவனாலே அப்படி ஆயிற்று. ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறேன். நாளை ஆசீர்வதியும் அப்பா. வார்த்தைகளை உடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீரா. சகோதரர் ஞானராஜனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன். குடும்பத்தை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன். இந்த சபையை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன். இந்த குடும்பத்தில் இந்த சபையில் ஐக்கியமாய் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கரத்திலே ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர்களை ஆட்கொள்ளுகிறார், ஆட்கொள்ளுகிறார். உமக்கேற்ற பாத்திரங்களாய் உருவாக்குகிறார். கிருபையினாலே ஆண்டவரே நடத்துகிறார். கிருபையுள்ள கரத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், எடுத்தவங்க வசனம். இதோ இருள் பூமியையும், காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அல்லேலூயா. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உதிக்கிற ஒன்று இருக்கிறது. என்னன்னு சொல்லுங்க. உலகத்துல ஒவ்வொரு நாளும் உதிக்கிற ஒன்று சூரியன். இந்த பூமி ஜீவனோடு இருக்கணும்னா அதுக்கு என்ன வேணும்? வெளிச்சம் வேணும், சூரிய ஒளி வேணும். ஒவ்வொரு நாளும் சூரியன் கிழக்கிலே தோன்றி மேற்கிலே மறைகிறது. இந்த சூரியன் தான் ஜீவ ராசிகளுக்கு என்ன கொடுக்கிறது? ஜீவனை கொடுக்கிறது. அல்லேலூயா. உலகத்தில் உள்ள செடி கொடி மரம் வளரணும்னா என்ன வேணும்? வெளிச்சம் வேணும், சூரிய வெளிச்சம் வேணும். சூரிய ஒளி இல்லாத இடத்துல ஒரு செடியை கொண்டு வச்சீங்கன்னா அது வளருமா? மரங்கள் வளராது, அது கனி கொடுக்காது. சூரிய வெளிச்சம் இல்லைனாலே மரங்கள் என்ன செய்யும்? எவ்வளவுதான் தண்ணி ஊற்றினாலும் நிக்காது. அதற்கு ஒரு வெளிச்சம் அவசியம். அல்லேலூயா. இருளான இடத்திலே ஒன்று வளர முடியாது. இருளான இடத்திலே வாழ்க்கை செழிப்பாக இருக்காது. வெளிச்சத்துக்கு வந்தாதான் வாழ்க்கை. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நீதியின் சூரியன். அல்லேலூயா. உலகத்துல பிறந்த ஒவ்வொரு ஆத்துமாவே இருளில் இருக்குது. எல்லா ஆத்துமாக்களும் இருளால் மூடப்பட்டு இருக்கிறது. ஆதாம் செய்த பாவத்தை நிமித்தம் இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய ஆத்துமாவும் இருளிலே இருக்கிறது. அந்த ஆத்துமா பிழைக்க வேண்டும் என்றால் அந்த ஆத்துமாவுக்கு ஒரு வெளிச்சம் வேணும். அல்லேலூயா. எப்படி ஒரு செடிக்கு வெளிச்சம் வேண்டுமோ அதே போல ஒரு ஆத்துமாவில் உள்ள இருள் நீங்க வேண்டும் என்றால் நீதியின் சூரியனாகிய இயேசுவின் வெளிச்சம் அங்கே வர வேண்டும். அல்லேலூயா. அந்த வெளிச்சம் வரும்போது அந்த இருள் விலகும், அந்த ஆத்துமா பிழைக்கும். ஒரு ஆத்துமா பிழைக்கணும்னா வெளிச்சம் வேணும். அதுதான் நீதியின் சூரியன். அவருடைய வெளிச்சம் வருகிற பொழுது
இருளடைந்த ஆத்துமா ரட்சிக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எப்பவுமே சூரியன் நமக்கு என்ன செய்யுது? பகல் முழுவதும் நல்ல வெளிச்சத்தை தருது, இரவுல அந்த பக்கம் போயிடுது. பகல இருக்கும்போது எப்பவும் வெளிச்சம் தருதா? இல்ல. எப்பவும் வெளிச்சத்தை எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. ஏன்? சில நேரங்களில் பாத்தீங்கன்னா மேகங்கள் வரும். மழை காலத்துல மேகம் மறைச்சிடும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில இயேசு நமக்குள்ளே வருகிற பொழுது நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறார். இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு நம்மை அழைத்து வருகிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம்மை மாற்றுகிறார். அல்லேலூயா. அந்த இயேசு நமக்குள் வருகிற பொழுது அவருடைய வெளிச்சத்தை நமக்கு தருகிறார். அந்த வெளிச்சம் நமக்குள்ள இருந்து மற்றவர்களுக்கு பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த வெளிச்சம் வந்த பிறகுதான் நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த நீதியின் சூரியனை தரிசிக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரம் நம்ம வேலைக்கு வெளியே போவோம், ஏதோ ஒரு காரியத்துக்காக போவோம். இந்த காரியம் நடந்தா சந்தோஷம், நடக்கலன்னு என்ன சொல்லுவோம்? இன்னைக்கு யார் மூஞ்சில முடிச்சுட்டு வந்தோமோ இன்னைக்கு ஒண்ணுமே விளங்க மாட்டேன். நிறைய நேரம் சொல்லுவோம். சில பேர்ல சிலர் வச்சிருப்பாங்க, இந்த அம்மா மூஞ்சில முடிச்சுட்டு போன இன்னைக்கு முடிஞ்சு. நான் நிறைய பார்த்து கிராமங்கள்ல சொல்லுவாங்க, நிறைய பேர் பூனை கொடுக்க போனா கூட காரியம் யார் முகத்துல முடிச்சுட்டு வந்தோம்னு சொல்லுவாங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் ஏசப்பா முகத்துல நீங்க முடிச்சுட்டு போனீங்கன்னா உங்க காரியங்களை எல்லாம் ஜெயமாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம உலகத்துல கண் முடிக்கிறதுக்கு முன்னாடி, வெளியே போகிறதுக்கு முன்னாடி யார் முகத்துல முடிக்கணும்? ஏசப்பா ஆண்டவர் முகத்துல. அதைத்தான் மோசேக்கு கர்த்தர் சொல்லுகிறார், காலமே நீ என்ன செய்? என் சமூகத்திலே வந்து நில். ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே கர்த்தரை தேடி அவருடைய முகத்தின் பிரகாசத்தின் வெளிச்சத்தை நாம் ருசித்தோம் என்றால் இந்த நாள் முழுவதும் நம்முடைய காரியம் எப்படி இருக்குமா? ஜெயமாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ செடி வளரணும்னா அதுக்கு என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். வெளிச்சம் வருகிற பொழுதுதான் அந்த செடி என்ன செய்யுமா? அந்த கார்போஹைட்ரேட் அந்த எல்லாம் அந்த சூரிய இது ரியாக்ஷன் எல்லாம் நடந்து ஸ்டார்ச் உருவாகி அது வளர்ச்சி அடைகிறது. இதே போல கர்த்தருடைய வெளிச்சம் நமக்குள்ள வரும்போது ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுகிறது, நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவன் நம்மிடத்தில் என்ன விரும்புகிறார்? நாம் வளர வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் குழந்தைகளை போல இராமல் என்ன செய்யணுமா? வளரணும். அப்போ செடி வளர்றதுக்கு எப்படி வெளிச்சம் வேணுமோ அதே போல நமக்கு நீதியின் சூரியனுடைய அந்த முகத்தின் பிரகாசமாய் இந்த வெளிச்சம் நமக்கு வேணும். ஒவ்வொரு நாளும் அவரை தேடணும். செடி வளர எப்படி வெளிச்சம் அவசியம், அதே போல நம்முடைய ஆத்மாவிலே நாம் வளர வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், வசனத்தை வாசித்து தியானிக்கணும். களங்கம் இல்லாத அந்த ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:6. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்த தேவன், இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை, இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஆமென். தோன்ற பண்ணும் பொருட்டாக இருதயங்களிலே பிரகாசித்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அந்த மகிமையின் அறிவாகிய ஒளி நமக்குள்ளே வரணும். அல்லேலூயா. இயேசுவின் முகத்தை பார்த்தாலே போதும். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள்ல ஏசப்பாவை ஒவ்வொரு நாளும் தரிசிச்சா போதும். ஏசப்பா இன்னைக்கு என் கூட என்ன நடக்குது? என் மேல உங்க கண்கள் நோக்கமாய் இருப்பதா? உடைய முகத்தின் பிரகாசம் என்ன வருவதாக என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற பொழுது அவருடைய மகிமையின் ஒளி நமக்குள்ள வருகிற பொழுது நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார். அல்லேலூயா. நாம் இந்த வெளிச்சத்தை இடத்திலே பெறுகிறவர்களாக மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்க உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நம் மூலமாக அந்த வெளிச்சம் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. எப்படி நம்முடைய வெளிச்சத்தை வெளிப்படுத்துவது? நம்மை பார்க்கிறவர்கள் சொல்லணும், ஏசப்பா பிள்ளை. அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புறது அவர்தான்.
எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும், எவ்வளவுதான் பக்தியா இருந்தாலும், எவ்வளவுதான் ஊழியம் செய்தாலும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது சுற்றியுள்ள ஜனங்கள் சொல்லணும், இவன் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. நீங்கள் உலகத்திற்கு ஒப்பா இருக்கணும், வெளிச்சமாய் இருக்கணும். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிப்பார். அல்லேலூயா. யார் மேல கர்த்தர் உதிப்பாராம்? அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல், கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் கர்த்தருடைய நீதியை கர்த்தர் உதிப்பார். அல்லேலூயா. அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வேணும் நம்முடைய வாழ்க்கையில. நான் ஏசப்பா முன்னாடி சொல்லிட்ட போதாது, அவருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தர் என்னை குறித்து என்ன நினைக்கிறார், இப்போ என்னை பத்தி ஆண்டவர் நினைச்ச என்ன நினைப்பார்? அல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்படும் பயம் என்ன செய்யுமா? கண்ணியை வருவிக்கும். சில நேரம் நினைப்போம், ஐயோ பாஸ்டர் என்னை பத்தி எப்படி, நிறைய சபையில இருக்கா, எங்கெல்லாமோ சுத்திட்டு வர விசுவாசி சபைக்குள்ள வரும்போது, ஐயோ பாஸ்டர் என்னை பத்தி என்ன நினைப்பாரு, நம்ம அங்க போன பார்த்துட்டாரோ. அல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். ஆனா அந்த பயம் யாருக்கு இருக்கணும்? கர்த்தருக்கு இருக்கணும். ஐயோ கர்த்தர் என்னை பார்க்கிறார், நான் என்ன செய்கிறேன், ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமாய் இருக்கிறேனா, ஒவ்வொரு நாளும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறேனா, அவரை நேசிக்கிறேனா, அவரை ஆராதிக்கிறேனா, துதிக்கிறேனா, அவருக்கு இந்த காரியங்களை செய்கிறேனா. அவர் நாமத்துக்கு பயந்திருக்கிற ஜனங்கள் மேல் என்ன செய்யுமா? நீதியின் சூரியன் உதிக்கும். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே நம்மை ஆசீர்வதிப்பதாக அவருக்கு முதல் வேலை. அல்லேலூயா. அவருடைய ஃபர்ஸ்ட் வேலை என்ன தெரியுமா? அவர் ஆறாம உருவாக்கி என்ன சொன்னாரு? எல்லாத்தையும் ஆண்டுக்குமா. அவர் கொடுத்ததே பிளஸிங், ஆசீர்வாதம். நீ நல்லா இருக்கணும். பெற்றோர்கள் பிள்ளைகள் என்ன நினைப்பாங்க? என் பிள்ளை உருப்படா போய் எந்த பெற்றோராக நினைப்பாங்களா? என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அதுக்காக தான் அவங்க உழைக்கிறாங்க, பாடுபடுறாங்க, கஷ்டப்பட்டு வேலைக்கு போறாங்க. பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்று உலகத்தின் தகப்பன் விரும்புகிற பொழுது, நம்முடைய ஆத்மாவை உண்டு பண்ணின ஆவிகளின் தகப்பன் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று எவ்வளவாய் விரும்புவார். அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை தடுக்கிறதுக்கே ஒருத்தன் இருக்கான். அல்லேலூயா. பாருங்க, சூரிய வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு எது? ஒரு மேகம், இருளான ஒரு மேகம் வந்து மறைக்கும். அந்த மறைப்பு, ஐயோ சூரியனை காணாம நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பயந்துடக்கூடாது. அல்லேலூயா. கொஞ்ச நேரத்துக்கு தான், கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடும்? இருள் வேலைக்கு போய். நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே நமக்கு எல்லாமே நல்லா இருக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏசப்பாவும் தேடி வந்துட்டோம், நம்முடைய வாழ்க்கையில என்ன அங்க போயமா இப்படி நிறைய பேர் வந்து ஏமாந்து போயிருக்காங்க. சில நேரங்கள்ல சோதனைகளை அனுமதிப்பா. நீ நல்ல ஒரு ஆசீர்வாதமான நிலைக்கு வரதுக்கு முன்னாடி பல கட்டங்களை நீ கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. அந்த இருளை போல சாத்தானது சில நேரம் தடைகளை கொண்டு வருவான். ஆனாலும் நம்முடைய விசுவாசத்தினாலே உறுதியாக இருந்து அவரை பிடித்து நடக்கிற பொழுது தாயிருளை நீக்கி வெளிச்சத்தை அவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது வருகிற அந்த பிசாசு எவ்வளவு நேரம், ரொம்ப நேரத்துக்கு இருக்க முடியாது. அதெல்லாம் டெம்பரரியா, ஆனா பெர்மனன்ட் ஆவலாம். அல்லேலூயா. 24 மணி நேரம் நம்மை கண்காணிக்கிறவர், 24 மணி நேரம் நம்ம கூடவே இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. அந்த அசையாத விசுவாச நம்பிக்கை யாருக்கு இருக்கோ உலகத்துல யாரும் அவங்களை ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. அவர்களுக்கு தான் கர்த்தர் பலனை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்மை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஆனா அதை தடுக்கிறது ஒருத்தன் யாரு? பிசாசு இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். திருடன் எதுக்கு வரான்? பிசாசு எதுக்கு வரான்? முதல்ல திருடன் எதை திருடுவான்? உங்க சந்தோஷத்தை, சமாதானத்தை, உங்க பொருளாதாரத்தை, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை திருட வருகிறான். திருடிட்டு என்ன பண்றான்? கொல்லவும்
அழிக்கும். பிசாசுடைய வேலையை கொல்லணும், அழிக்கணும். யாரும் நல்லா இருக்க கூடாது, யாரும் நல்லா இருக்க கூடாது. நினைச்சுக்கா யாரு இருக்கா? ஆமா சொன்னாரு ஜோம் பண்ணி இருக்கிற ஒருத்தனை காலி பண்ணிடுற அப்படின்ட்டு. இன்னைக்கு அவருக்கு தான் கர்த்தருடைய வல்லமை இறங்கி இருக்கு. அல்லேலூயா. இறந்தவர ஒரு சாட்சியை மாற்றுவார். கர்த்தருக்கு விரோதமா எழுப்புனாரா அங்க பெரிய சாட்சி எழுப்பும். அல்லேலூயா. யாரு சொன்னாரோ அவரை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. அப்ப திருடன் என்ன செய்யறான்? அவன் மூலமா நான் கொல்ல போறேன், அழிக்க போறேன். ஆனா அதுக்கு அடுத்த வாசிங்க அந்த வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. சாத்தான் என்ன செய்யறான்? கொல்லுவான். ஆண்டவர் என்ன செய்யறாரா? ஜீவனை தர வருகிறார். சாத்தான் திருடவாரா, கர்த்தர் என்ன செய்கிறார்? பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்து வருகிறார். அல்லேலூயா. அதுதான் இருளுக்கும் வெளிச்சத்துக்கு உள்ள வித்தியாசம். நீதியின் சூரியன் உதிக்கிற பொழுது உங்களுக்கு விரோதமாய் எந்த சத்துரு திருடன் கொல்ல வருகிறானோ அவனுக்கு விரோதமாய் கர்த்தர் எழுப்பி ஜீவனையும் பரிபூர்ண சமாதானத்தை தர அவர் வரவல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்கும்படித்தான் தேவன் விரும்புகிறார். வேதத்திலே வாசிக்கிறோம். இங்கே ஒரே ஒரு ஆளை மாத்திரம் காட்டிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். யாக்கோபுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவன் பலவிதமான போராட்டம். அவன் வாழ்க்கை யாக்கோபே அவன் வேற ஒரு எத்தன் தான், ஒரு திருடன், அவனே ஒரு எத்தன். ஆனால் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறி பிரயாசப்படுகிறான். அவன் தாய் வந்து என்ன செய்கிறார்? தகப்பனை ஏமாற்றி வைக்கிறார். அதுல யாக்கோபுக்கு உடன்பாடு உண்டா இல்லை நமக்கு தெரியாது. ஆனால் தாயின் சொல் கேட்டு தகப்பனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை சோதனைக்கு வழி இல்லாமல் என்ன செய்ய வேண்டியிருக்கு? வேற ஒரு இடத்துக்கு ஓட வேண்டியிருக்கு. இப்ப அவன் போகிற பொழுது பாருங்க, அவன் தாய் சொல்லுகிறார் இவன் செத்து போவான், ஏசா கொல்ல வருகிறான். உடனே யாக்கோபு தூர தேசத்துக்கு தன் சகோதரனுடைய நாட்டுக்கு அனுப்புறான். யாக்கோபு எப்படி போனா? வெறும் கையா, வெறும் கோலும் கையுமாய் போனேன். அவன் போகும்போது பார்க்கிறான், எங்க போறதுன்னு தெரியல, வழியே தெரியாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே பஸ் இருக்கு, ட்ரெயின் இருக்கு, செல்போன் இருக்குது, எல்லாமே இருக்கு. இந்த யாக்கோபு அவருடைய லாபான் மாமேட்ட போனா அது கிட்டத்தட்ட மேப்ல பாத்தீங்கன்னா ஒரு 800-900 கிலோமீட்டர் இங்க இருந்து கன்னியாகுமரி போற தூரம். நம்ம இங்க இருந்து நடந்து கன்னியாகுமரி போனா போயிடலாமா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்ப ஒரு செல்போன் கிடையாது, கான்டாக்ட் பண்ண முடியாது, வழி கிடையாது, தெரியாது, பேச தெரியாது. ஆனாலும் ஒரு நம்பிக்கையோடு அவன் செல்கிறான். அல்லேலூயா. வழியில்லாம போறான். போற வழியில அவன் என்ன செய்யறான் பாருங்க. ஆதியாகமம் 28 அதிகாரத்துல கர்த்தரிடத்துல ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். இப்போ யாக்கோபை போல ஒருவேளை ஒன்றுமில்லாத நிலைமையில வெறுங்கோலா இருக்கிற நிலைமையில நாம ஒரு ஆசீர்வாதத்தை சுதரிக்க வேண்டும் என்றால் அந்த யாக்கோபுல இருந்து படிக்க வேண்டிய சில காரியங்கள் நமக்கு இருக்கிறது. ஆதியாகமம் 28 அதிகாரம் 20 வசனம், 21, 22. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டார். அல்லேலூயா. அப்ப அவன் என்ன செய்யறான்? தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அவனுக்கு தெரியாது. ஏதோ ஒன்றை ஆரம்பித்து விட்டேன், நான் ஏதோ ஒரு தூர தேசத்துக்கு போகிறேன், நாளைக்கு அது எப்படி இருக்குமோ எனக்கு தெரியாது. ஆனா அவன் போகிற பொழுது கர்த்தரிடத்திலே ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி நான் போகிற இடத்துல எனக்கு உண்ண ஆகாரமும் உடுக்க உடையும் தந்து அங்கிருந்து என்ன சமாதானத்தோடு கொண்டு வருவார். கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார், எனக்கு தருகிற எல்லாவற்றையும் அவருக்கு என்ன செய்வேன்? தசமமாக கொடுப்பேன். அல்லேலூயா. அவர் ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை வச்சு, ஆண்டவரே நான் அந்த இடத்துக்கு போறேன்ப்பா, நீங்க என் கூட வரணும், எனக்கு தேவையெல்லாம் சந்திக்கணும், நீங்க என் கூட இருந்தா நான் உனக்கு உமக்கு இப்படி இருப்பேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னா இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம். ஏசப்பா இந்த வேலைக்கு போறேன்,
இந்த தொழிலை செய்ய போகிறேன், இந்த காரியங்களை குடும்பத்திலே நாம் நடத்த போகிறேன், நீர் என்னோடு கூட இருந்து எனக்கு அதை நடத்தி கொண்டு ஆண்டவரே, என்னோடு கூட இருந்து நடத்துங்க, என் கூட பாருங்க, நான் திரும்பி அதை செய்து முடிக்க பிறந்தாருங்க. இதை செய்யும் பொழுது நான் உமக்கு உண்மையாக இருந்து உமக்கு ஒரு காரியத்தை செய்வேன் என்று நீங்கள் ஜெபித்து பாருங்கள், கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா. இப்போ யாக்கோபு அங்கிருந்து கிளம்பி போறான், பொருத்தனை பண்ணிட்டு போயிட்டான். அங்க போனா பாருங்க, எத்தனை வருஷம் கேட்கிறான் லாபான்ட்ட? 20 வருஷம் லாபான்ட்ட வேலை செய்யறான். 20 வருஷம். அங்க பாத்தீங்களா, போன உடனே முதலாவது அவருக்கு கிடைத்தது என்ன? அவருக்கு என்ன கிடைச்சது? முதல்ல ஒரு ஏமாற்றம் தான் கிடைச்சது. என்ன ஏமாற்றம்? அவன் விருப்பினர் ராகேல், ஆனால் கிடைத்தது லேயா. அவனுக்கு லாபம் கொடுத்த வாக்குத்தத்தம், அவன் சொன்ன வார்த்தைப்படி அவன் என்ன செய்யல. அவன் என்ன பண்ணிட்டான்? மாத்திட்டான், ஏமாத்திட்டான். அப்ப அவனுக்கு ஒரு ஏமாற்றம். ஆனாலும் திரும்ப இன்னும் 7 வருஷம் வேலை செய்யணும் அப்படின்ட்டு அவன் அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போகும். 7 வருஷம் வேலை செய்யலாம், ராகேல கட்டிட்டு நல்லா சமாதானமா இருக்கலாம்னு நினைச்சவனுக்கு லேயாவை கொடுத்து இன்னும் 7 வருஷம் ஃப்ரீயா வேலை செய்யலாம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே ஆசீர்வாதத்தை நோக்கி நாம போகிற பொழுது சில நேரங்கள்ல நமக்கு சில ஏமாற்றங்கள் வரும், காலங்கள் தாமதமாகும். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்றால் எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப அடுத்த பாருங்க, அவன் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு வேலை செய்யலாம். மனுஷனை நம்பல, லாபாவை நம்பல, யாரை நம்பல, ஒவ்வொரு நாளும் அவன் கர்த்தரை பிடித்துக் கொண்டான். அல்லேலூயா. யாக்கோபுடைய வாழ்க்கையில ஜெயிக்கிறாரோ ஒவ்வொரு நாளும் அவன் தேவனிடத்திலே ஜெபித்து செய்கிறவனாய் அவன் தொடர்ந்து தன்னுடைய பாதையில ஓடுறான். எத்தனை வருஷம்? 6 வருஷம், 14 வருஷம் முடிஞ்சு 6 வருஷம் இருக்கான். இப்ப அவனுக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது. சம்பளம் கொடுக்க போது பாருங்க, அந்த சம்பளத்தை ஒழுங்கா கொடுத்தாரா? இல்ல. எப்படியாவது அவனை என்ன செய்யணும்? ரொம்ப அதிகமா வரவிடக்கூடாது. பிசாசுக்கு எப்பவுமே என்னன்னா, அவரை கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? வாழ்ந்திருக்க கூடாது, அவங்க எழுப்பக்கூடாது, மட்டம் தட்டி வச்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் பிசாசுடைய தந்திரம். ஆனா கர்த்தர் என்ன செய்யறாரு? என் பிள்ளை எழுப்பணும், என் பிள்ளைகள் இன்னும் மேல எழுப்பணும், அவங்க வளரணும், பெருகணும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இப்போ அங்கே பார்க்க வசனம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம், அதே ஆதியாகமத்திலே வாசித்தீர்கள் என்றால் 32:41, ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 31, 41, 42. இந்த 20 வருஷ காலம் உங்களுடைய வீட்டிலே இருந்து. ஆமா, இப்ப பாருங்க, அங்க வேலை செஞ்சிட்டு இருக்கான். வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது லாபான் இவனை எப்படியாவது மடக்கி என்ன செய்யணும்? வேலை மட்டும் செய்யணும், ஆசீர்வாதத்தை ரொம்ப பெற்றுக்கொள்ள கூடாதுங்கிறத தீவிரமா இருக்கிறான். அவருடைய ஆசீர்வாதங்களை பிடிக்கிக் கொள்ள வேண்டும் என்பதிலே லாபான் ரொம்ப மும்முரமா இருக்கிறான். கடைசியில் என்ன ஆச்சு? ஒரு நாள் யாக்கோபு அந்த இடத்தை விட்டு ஓடி வர வேண்டியதாயிடுச்சு. இப்போ ஓடி வந்துட்டான், பிள்ளைகளையும் தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் எடுத்துட்டு வர்றான். வருகிற வழியில லாபான் துரத்தி வருகிற பொழுது அவனை கண்டுபிடிக்கிற பொழுது இங்கே சொல்கிறான், ஆதியாகமம் 31, 41, 42. இந்த 20 வருஷம் உங்களுடைய வீட்டிலே இருந்து 14 வருஷம் உங்களுடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உங்களுடைய மந்தைக்காகவும் இடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனார். நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருக்கிறீர். அல்லேலூயா. தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னார். ஆமென். அல்லேலூயா. அப்ப பிசாசு பாருங்க, லாபான் என்ன நினைச்சிருந்திருக்கான்? இவனை வெறுமையா ஆக்கிரணும், ஒண்ணும் இல்லாம ஆக்கிரணும். இன்னைக்கு பிசாசு அதைத்தான் உங்க வாழ்க்கையில எல்லாருடைய வாழ்க்கையில திட்டம் பண்ணி வச்சிருக்கான். ஆத்மா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிசாசுடைய திட்டம் என்ன செய்யணும்? ஒண்ணு இல்லாம ஆக்கணும், இவங்க ஒண்ணு இல்லாம ஆக்கணும். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த சத்துருவின் கிரியைகளை அழிக்கிறார். அல்லேலூயா. ஆமா, 20 வருஷ காலம் இருந்தேன், என் தேவன் என்னோடு இராமல் போனால் நான் ஒன்றுமில்லாமல் போயிருப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் கூட ஏசப்பா இல்லைன்னா இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாம போயிருப்பேன்.
அல்லேலூயா. ஏசப்பா மட்டும் என் கூட இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லாமல் நினைச்சிருப்பாங்க, அனுப்பி இருப்பாங்க. அப்போ அங்கே யாக்கோபு சொல்லுகிறார், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என் சிறுமையை பார்த்து உன்னை கடிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்போ நம்ம கூட கர்த்தர் இருந்தா போதும். அந்த ஒண்ணுதான் நமக்கு அவசியம். நம்முடைய வாழ்க்கையில எதை இழந்து போனாலும் சரி, கர்த்தரை மட்டும் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, இழந்து போயிடக்கூடாது. ஏசப்பாவை எப்பவும் கூட வச்சுக்கிட்டோம். அல்லேலூயா. அதுவே என் கூட வா, எங்க போனாலும் சரி. எங்க அம்மா தான் சமையல் பண்ணும்போது சொல்லுவாங்க, சமைக்கும் போதே ஏசப்பா நமக்கு சோத்திரம், சோறு பொங்கும் போது சோத்திரம், பெருக்கும் போது சோத்திரம். அல்லேலூயா. எந்த நேரம் ஏசப்பா என் கூட இருங்க. ஏசப்பா உங்க கூட இருந்தார்னா உங்க வாழ்க்கையில ஒரு குறையும் வர விட மாட்டார். அல்லேலூயா. எத்தனை சத்துருக்கள் திருட நினைத்தாலும், எத்தனை பிசாசுகள் உங்களுக்கு விரோதமாக எழுதினாலும், கர்த்தராவே நம்முடைய பட்சத்தில் இருந்தால் ஒருவர் நம்மை ஒன்று செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவனை எடுத்து வருகிற பொழுது லாபம் அவனை அழிக்க வருகிறான். அவனுக்குள்ள எல்லாத்தையும் திருடிக்கு போயிடணும், புடிக்கிட்டு போயிடணும் வர்றான். ஆனா கர்த்தர் விடவில்லை, அவனை கடிந்து விடுகிறார். இப்ப லாபான்றது தப்பிச்சாச்சு. இப்ப தப்பிச்சு என்ன பண்றான், தன் தகப்பன் நாட்டுக்கு வருகிறார். அங்க யார் இருக்கிறா, ஏசா. ஏசா என்ன ஏற்கனவே சொல்லிட்டான், என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் வரும், சகோதரனை கொண்டு போடுவேன். இப்ப அவன் திரும்பி வருகிற பொழுது ஏசா ஒரு எதிரியாக இங்கே இருக்கிறான். வருகிற பொழுது அவனுக்கு பயங்கர பயம். ஐயோ, ஏசா என்னை கொண்டு போடுவானே, நான் என்ன செய்வேன் என்று அவனுக்கு பயம். இந்த நேரத்தில் அவன் என்ன செய்யறான், அவனுக்கு என்ன பண்ணவே தெரியல. ஐயோ, 2 பரிவாரங்களை உடையவனாய் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் வருகிறேன், ஆனால் அங்க போனா எதுவும் தக்குமாய் தெரியல. ஏசா வருகிறான், நான் என்ன செய்வேன். ஆதியாகமம் 31:29 நாம் வாசிக்கிறோம். ஏசா எப்படி வர்றானோ, கிட்டத்தட்ட 400 பேரோட வருகிறான். இதை கேள்விப்பட்ட உடனே யாக்கோபுக்கு அப்படியே ஆயிட்டு எல்லாம் போயிடுச்சு, சொல்லி போயிடுச்சு, இருந்த விலங்கெல்லாம் போயிடுச்சு. இப்பதான் லாபான்களுக்கு தப்பிச்சு வந்தோம். இட்டல என்ன யார் வரா, ஏசா வரா. ஏசா வந்து என்ன செய்ய போறான், முறிய அடிக்க போகிறான். ஒண்ணு தப்பாது. அருமையானவர்களே, தேவன் நம்மை சில நேரம் நம்மை ஆசீர்வதிக்கிற பொழுது சில ஆசீர்வாதங்களை தருவார். அந்த ஆசீர்வாதங்களை நாம என்ன செய்யணும், காப்பாற்ற வேண்டும். அல்லேலூயா. தேவன் நமக்கு தந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வது மட்டுமல்ல, அதை தக்க வைத்துக் கொள்வதற்கும் நமக்கு பலன் அவசியம். அல்லேலூயா. சில நேரம் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை பிடிக்கிறது பிசாசு பயங்கரமா போராடுவான். உங்ககிட்ட இருக்கிறத அவனுக்கு கண்ணை உறுதிக்கிட்டே இருக்கும். அதை பிடிக்காம போராடுகிற பொழுது அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ள நாம் சரியாக ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப லாபான் திருட நினைச்சான், கர்த்தர் அவனோடு இருந்ததுனால அவனை காப்பாத்தி விட்டார். இப்ப இங்க வந்தா யார் வரா, ஏசா. ஏசா வந்து பயங்கரமான ஆள், மலைநாட்டு ஆள். 400 பேரோட வரனா நிச்சயமா காலி பண்ணிடுவான். யாக்கோபுக்கு என்ன ஆயிடுச்சு, பயம் ஆயிடுச்சு. இப்ப எங்க போய் பாக்குறது, நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம எங்க போறோம், அதுதான் முக்கியம். நிறைய நேரங்கள நமக்கு பிரச்சனை வருகிற பொழுது நிறைய குறுக்கோழியை தேடி தான் ஓடுவோம். அந்த மனுஷன் உதவி செஞ்சிட மாட்டாரா, இவர்கிட்ட போனா ஏதாவது நடந்துடாதா, இல்ல ஏதாவது ஒரு வேலை பண்ணி எதையாவது மாத்திர முடியுமா. ஆண்டோடைய பிள்ளைய வாழ்க்கையில அது நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. நீங்க எங்கதான் முட்டி 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 போறதாலும் கடைசியில எங்கதான் முட்டை வந்து இருக்கோம், அவருக்கு தான் முட்டுறோம். அல்லேலூயா. அப்படியே அந்த முட்டி ஒரு வழி வந்தாலும் வேற எங்கேயாவது கொண்டு போயிடும். அல்லேலூயா. கர்த்தருடைய வழிதான் சரியான வழி. அப்ப யாக்கோபு பார்த்தான், ஏசா வருகிறான், என்னையும் பிள்ளைகளையும் தாய்மாரையும் முறிய அடிப்பார் என்பதற்கு பயந்து இருக்கிறேன். நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில சில பயங்கள், ஐயோ என்ன ஆகுமோ, இது எப்படி முடியுமோ, என் பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி ஆகுமோ, அறியாத ஒரு காலகட்டத்துல நமக்கு என்ன நடக்குமோன்னு ஒரு பயந்த நேரத்துல நாம என்ன செய்ய வேண்டும் என்பதை யாக்கோபு நமக்கு கற்றுத் தருகிறான். அல்லேலூயா. அவன் என்ன செய்யறான், எல்லாரையும் அனுப்பிட்டு தன்னை விட்டு தூரப்படுத்தி விட்டு தனியே போகிறான். அந்த யாக்கோபு காற்றங்கரையிலே ஆண்டவரை பிடிக்கிறான். அல்லேலூயா. நீர் என்னை ஆசீர்வதித்தால் உம்மைதான் போக விட. அல்லேலூயா.
நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், யாக்கோபு உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவனா இல்லையா? அப்ப ஏன் இப்படி ஜெபம் பண்றான்? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மைனா யாரு ஜெபம் பண்ணுவா? எனக்கு ஆசீர்வாதம் வேண்டி யார் ஜெபம் பண்ணுவான்? ஆசீர்வாதம் இல்லாத நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய எல்லா ஆசீர்வாதமும் இருக்கப்பா. 2 பரிவாரம், எவ்வளவோ ஒட்டகம், மாடு, ஆடு, என்னெல்லாமோ இருக்குது. பெரிய பரிவாரம், 12 பிள்ளைங்க, வேலைக்காரி, ஏகப்பட்ட சொத்து. ஒட்டகம், ஆள் கொடுக்குற ஒட்டகம், கரவ மாடுங்கிறா, எல்லாமே இருக்குது. அப்ப ஆண்டவர்கிட்ட எப்படி ஜெபிக்கிறான்? அப்படி சொல்லி ஜெபித்தானா? நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு எல்லா ஆசீர்வாதம் இருக்குப்பா, ஆனா எல்லாம் தந்தது யாருதான்? அவருதான். அல்லேலூயா. அங்க இருக்கும் போதே கலப்புள்ள புள்ளி உள்ள ஆடுலாம் போடக்கு சொல்லி கொடுத்தது யாரு? தரிசனத்துல ஆண்டவர் தான் காட்டினார். எல்லாமே அவருக்குள்ளதான் இப்ப இருக்குது. இப்ப யார் வரா? ஏசா முறியடிக்க வா, லாபாக்கிறது காப்பாற்றி கொண்டு வந்து பேரு. இப்ப ஏசா வா. இப்பதான் அவருக்கு புரியுது, எனக்கு தந்ததெல்லாம் அவருடையது, என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. உண்மையாவே இந்த வாழ்க்கையில நம்ம என்னதான் சேர்த்தாலும், என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும், இவைகளால நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. அல்லேலூயா. இவைகளால நமக்கு ஒரு மேன்மையும் கிடையாது. தந்தவர் நம்மோடு கூட இருந்தாலும் நமக்கு மேன்மை, தந்தவர் நம்மோடு கூட இருந்தாலும் தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் மாத்திரம் பத்தாது, அந்த ஆசீர்வாதங்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ற, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன். எனக்கு இந்த ஆசீர்வாதம் இருந்தாலும் அது நிலைச்சிருக்குமா எனக்கு தெரியாது. ஏசா முறியடிச்சாலும் ஒண்ணும் கிடைக்காது. ஆனா நீர் என்னை ஆசீர்வதித்தால் அது நிச்சயமாய் கடைசி வரை எனக்கு இருக்கும். அல்லேலூயா. நீர் தந்த ஆசீர்வாதம் எனக்கு நிச்சயமாய் கடைசி வரை இருக்க வேண்டாம். நான் உங்களை பிடிக்கிறேன். ஆண்டவரை பிடிச்சான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் உண்மை ஓசியாவில் சொல்லப்பட்டிருக்காங்க. என்ன செய்யலாம்? தேவனை நோக்கி கெஞ்சினான், கதறினான், அழுதான் சொல்லப்பட்டு அப்படியே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி இரவிலே ஜெபித்த ஜெபம் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இனி நீ யாக்கோபு அல்ல, நீ இஸ்ரவேல் என்று பெயரை மாற்றி அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த வருஷத்துல நாம செய்ய வேண்டியது, ஆண்டவரே இத்தனை வருடங்களை என்னை கடந்து வயத வைத்து விட்டு எத்தனையோ ஆசீர்வாதங்களை தந்தவர் கூட சில நேரம் இழந்திருப்போம். இப்ப இருக்கிற ஆசீர்வாதத்தை நான் காத்துக்கொள்ள எனக்கு கிருபைதான். அந்த வருஷத்துல நீ என்னை ஆசீர்வதித்தாலுடைய நான் உண்மை போகவில்லை. அல்லேலூயா. என்னை நீ ஆசீர்வதிக்கவே ஆக வேண்டும். ஏன்னா வேதம் சொல்லி இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவரை பிடிக்கும். அந்த நீதியாகிய சூரியன் ஒவ்வொரு நாளும் நம்ம உதிக்கணும். அவருடைய முகத்தின் வெளிச்சம் நம்ம பிரகாசிக்க பண்ணணும். அவனை கேட்க 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 கேட்கலாம் தருவார். அல்லேலூயா. கேட்கிறவன் எவரும் அப்போ உறுதியான ஒரு நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபித்து 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 கேட்கிற பொழுது நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. இப்ப பாருங்க, அவன் ஜெபம் பண்ணிட்டு போறான். ஜெபம் பண்ணிட்டு போகும்போது அவனுக்கு பயம் போயிடுச்சு. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்றால் நமக்கு என்ன வராது? இது எப்படி நடக்குமா, இது நடக்குமா நடக்காதா, இது எப்படி, அந்த பயமே நமக்கு இருக்காது. கர்த்தர் அதை செய்வார். அல்லேலூயா. சமாதானத்தை தந்துருவார். இப்ப யாக்கோபுக்கு சமாதானம் வந்துச்சு. சமாதானம் வந்து அவன் போராடி ஜெபித்து அவனுடைய வாழ்க்கையில தேவன் உயிர்த்தார். அவனுக்கு சமாதானம் வந்தது. காரணம் என்ன? நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவருடைய சத்துருக்களை செய்வார்கள், அவனோடு சமாதானமாவார்கள். உங்க வாழ்க்கையில நிறைய சத்துருக்கள் இருக்கலாம். அவங்களை பிடிக்காதவங்க இருக்கலாம், வேண்டாதவங்க இருக்கலாம், ஒரு மனுஷனாடி சொல்றவங்க இருக்கலாம். நீங்க அவங்ககிட்ட போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு ரகசியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். என்ன வச்சிருக்கிறாரு? யாக்கோபுடைய வாழ்க்கையில அதை புரிய வச்சார். யாக்கோபு, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க அதை புரிஞ்சுக்கங்க. ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தார். எல்லாரும் சொல்லுங்க, என் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தா எனக்கு எப்படிப்பட்ட சத்துருவா இருந்தாலும் அவர்கள் என்னை தேடி வர செய்வார்.
அல்லேலூயா. அப்ப நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கான்னு ஒவ்வொரு நாளும் நம்ம நடந்தா போதும். நான் செய்கிற காரியம் கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா, அவருக்கு பிரியம் இல்லாம இருக்குதா? பிரியமா இருந்தா சத்துருக்கள் உன்னை தேடி வருவார்கள். அல்லேலூயா. என் வாழ்க்கையில நல்லா அனுபவிச்சதுனால சொல்றேன். அல்லேலூயா. எவ்வளவோ எதிர்த்து நின்றவர்கள், எவ்வளவோ பகைத்தவர்கள், நமக்கு விரோதமா எவ்வளவோ கிரியை செய்தவர்கள் கடைசியில வந்து அறிக்கையிட்டு போவார்கள், உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவது. அதுதான் தேவனுடைய நாமத்துக்கு நாம் பயந்து இருக்கிறது. ஒருவர் நாமத்துக்கு பயந்து அவருடைய நீதியின் சூரியன் உதிப்பார்கள் இருந்தார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பிரியமாய் நாம் நம்முடைய வழிகள் இருந்தால் அவன் சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். அதை நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா. அப்ப தேவன் நம்மை உதிக்க வேண்டும் என்றால் நமக்கு 2 காரியம் மிகவும் அவசியம். ஒன்று, நாம் அவர் மேல் வாஞ்சியா இருக்க வேண்டும், அவர் மேல் அன்பு கூற வேண்டும். இந்த வருஷத்துல ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம், அவர்கிட்ட எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அன்பு கூறணும். அல்லேலூயா. அவர் என்ன செஞ்சாலும் செய்யல விடு, அவரிடத்தில் அன்பாய் இருக்கணும், அவரை நேசிக்கிறேன். ஒரு நாள் சொல்லுங்க, ஏசப்பா உங்களை நேசிக்கிறேன், ஆஞ்சை அவர் மேல உள்ள ஆஞ்சை. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்திருந்தாலும் கிறிஸ்து தேவனிடத்தில் மேலானவைகளை என்ன செய்யுங்க, வாஞ்சிக்க. அப்போ மேலான காரியங்களை நாம் வாஞ்சிக்க வேண்டும். உலகத்தை பார்க்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை. முதலாவது நம்முடைய ஆசை எதை பற்றி இருக்கிறது என்பதை நாம் கண்டுபிடிக்கணும். நம்ம வாழ்க்கையில எதை ரொம்ப ஆசைப்படுறோம் அதை நம்ம கண்டுபிடிக்கணும். வேதத்துல வாசித்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை. பாருங்க, ஆபிரகாமுக்கு என்ன ஆசை தெரியுமா? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில என்ன ஆசை? ஆண்டவரே சொல்றார், யோவான் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம், யோவான் 8:56, ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். ஆபிரகாமுடைய மிகப்பெரிய ஆசை எதுவா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யறத நான் பார்க்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு பிள்ளை வேணும், சொத்து வேணும், அந்த ஆசை இல்ல, கர்த்தருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதை நான் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. சிமியோனுக்கு ஒரு ஆசை இருந்தது. சிமியோனுடைய வாழ்க்கை லூக்கா 2ஆம் அதிகாரம் 26-32 பாத்தீங்கன்னா சிமியோனுக்கு என்ன ஆசை? இஸ்ரவேலின் ரட்சணியத்தை என் கண்கள் காணணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, யோவான் 12:21 கிரேக்கர்கள் என்று சொல்லுகிறார்கள். அங்கே கிரேக்கர்கள் வருகிறார்கள். கிரேக்கத்தை என்னப்பா தேடிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது அந்த கிரேக்கர்கள் சொல்லுகிறார்கள், யோவான் 12:21, ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம். இன்றைக்கு உங்களுடைய ஆசை எதை பற்றி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் ஆசை எதை பற்றி இருக்கிறது? பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனம், இதுதான் மிகவும் முக்கியம். பவுலுடைய ஆசை என்ன? பிலிப்பியர் 3:10-11 வாசிக்க பார்க்கலாம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோர் இருந்து ஆமென். அல்லேலூயா. பவுலுக்கு ஆசை இருந்தது. என்ன ஆசை தெரியுமா? நான் அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி போன இப்படி போனதில்லை, எப்படியாவது மரித்தோர் என்ற உயிரோடு எழுந்து அவரோடு ஆளுகை செய்யணும். அல்லேலூயா. இதுதான் மேன்மையான ஆசை. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க ஆசை எது மேல இருக்குது? நிறைய பேருக்கு செல்போன் வாங்கணும் ஆசையா இருக்கும். நிறைய பேருக்கு நல்லா சுத்தி சாப்பிடணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும், நல்ல ஒரு இடத்தை வாங்கணும், நல்ல ஒரு பெரிய மங்களா கட்டணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். ஆனால் நம்முடைய ஆசை கர்த்தரை தேடுகிற இந்த பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடியான ஆசையாக இருந்தால் கர்த்தர் நம்மை உதிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்க ஆசை எது மேல இருக்குது? அது முக்கியம். முதலாவது நம்மை உதிக்க வேண்டும் என்றால், நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவரை தேடுகிற அந்த ஆசை நமக்கு வேணும். அல்லேலூயா. இரண்டாவது நல்லா ஜெபிக்கணும், குடும்பத்துல நல்லா ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டும்.
தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும், அந்த பட்டணங்கள் கிராமங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நல்ல ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் தேடி வருவாங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் அந்த இடத்துல ஜெபம் பண்ணுங்க. எப்பமெல்லாம் நேரம் கிடைக்கும் ஜெபம் பண்ணுங்க. புதுசு புதுசா ஆத்துமாக்கள் வருவாங்க. அல்லேலூயா. அப்படிதான் அந்த புதூர்ல சொன்னேன். நான் 2 பேர் 3 பேர் தான் வந்து இருந்தாங்க. ஒரு கன்வென்ஷன் போர்டு போய் சொல்றோம். ஒரு நாள் மீட்டிங் போட்டாங்க. 3 ஃபேமிலி வந்துச்சு. அல்லேலூயா. நாம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நான் சாட்சி தான் சொல்ல முடியும். சாட்சி தான் சொன்னா 2 நாள் ஆகும். நாம ரட்சிக்கப்பட்ட புதுசுல எங்க ஊர்ல கிராமத்தை சந்திச்சு போலாம். பயங்கரமான ஆர்சி விக்கிரகம் போட்ட ரோமன் கத்தோலிக் இந்துக்களை விட பயங்கரமா இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லக்கூடாது. அந்த இடத்துல நாங்க வீட்டுல வந்து ஜெபித்தோம், ஜெபித்தோம். 2-3 வருஷம் வீட்டுல ஃபேமிலி பிரேயர் மட்டுமே 1 மணி நேரம் பண்ணுவோம். சுத்தி உள்ள ஜனங்கள் எல்லாம், எங்க தெருவுல ஜனங்கள் எல்லாம் பேரா எழுதி வச்சு டைரி வச்சு எழுதி ஜெபம் பண்ணுவோம். நீங்க நம்ப மாட்டீங்க, 20 வருஷம் கழிச்சு நான் பார்த்தா ஊரே ரட்சிக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. எங்க தெருவுல எல்லாமே அறிக்கையிடுறாங்க, இவங்க தான் ஏசப்பா பிள்ளைகள். அல்லேலூயா. எத்தனையோ பேர் மரம் திருப்பி ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிறாங்க. எனக்கு போன் பண்றாங்க, இவங்க தான் எப்படி நாசமா போங்க நாங்க பார்க்கணும்னு சொன்ன ஆட்கள்னா, நீ நல்லா இருக்கப்பா, நாங்க தான் போயிட்டோம். எங்களுக்கு ரோகமா எழும்புன எத்தனையோ குடும்பங்கள் ஒண்ணுமே இல்லாம போயிருக்கு. அல்லேலூயா. தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு ஊக்கமாய் செபிச்சார் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அவன் தேவன் நம்மை உதிக்கணும். உதிக்கிற சூரியனுடைய வெளிச்சம் நமக்குள்ள வந்து இறக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் என்பதை சுற்றிலும் உள்ள ஜனங்கள் அறிக்கை பண்ணணும். அதற்கேற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உமக்கு பிரியமாய் உம்முடைய மகிமையின் ஒளி எனக்குள்ளே வந்து இறங்கணும், என் குடும்பத்துக்குள்ள வந்து இறங்கணும், என் சபைக்குள்ள வந்து இறங்கணும், இந்த கிராமத்துல இந்த பட்டணத்துல வந்து இறங்கணும். எல்லாரும் ஜெபிங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you Lord. நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். ஆமென். இதோ உம்முடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொன்னீங்க அப்பா. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த குடும்பத்தை ஆண்டவரே, இந்த சபையை உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். உதிக்கிற ஒரு வெளிச்சத்தின் இடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே, உதிக்கிற ஒரு வெளிச்சத்தின் இடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்று வேதம் சொல்கிறபடி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சூழ்ந்த இந்த பகுதிகளிலே உம்முடைய வெளிச்சம் உதிப்பதாக, இந்த பட்டணத்திலே தேவனுடைய வெளிச்சம் உதித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வல்லமை இறங்கி விட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சபையை ஆசீர்வதிக்க போவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநேக ஆத்துமாக்களை நீ கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக, உம்முடைய மகிமை இறங்குவதாக ராஜா. ஹalleluya. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். Thank you Lord Jesus. ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் சமாதானமாகும்படி செய்வார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த வழிகள் ஆண்டவரே, அருமையான யாதராஜ் குடும்பம் அவருடைய வழிகள் எல்லாம் வந்து பிரியமாய் இருக்க, சுற்றிலும் உள்ள ஜனங்கள் எல்லாம் வந்து சமாதானமாய் உங்கள் ஆராதிக்க கிருபை கொடுப்பீராக. வல்லமையுள்ள தேவன் தாமே உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இந்த சபையை ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கிற ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. சபையின் பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பேர் பேரால் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் ஊழியக்காரர்களுடைய கரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்தும்படியாக ஸ்தோத்திரம். இந்த வல்லமையை வெளிப்படுத்துவீராக. எஸ் ஹோலி ஸ்பிரிட். ஹalleluya, 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 ஹalleluya. ரிபாலா ஷீகரமா ஆத்துனாரமா. Thank you Lord. நன்றி, நன்றி ஆண்டவரே. இந்த வருஷத்துல ஒரு புதிய மாற்றம். ஹalleluya. இந்த வருஷத்துல ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. அநேக குடும்பங்களை ஆசீர்வாதமாய் கொடுப்பீராக. கர்த்தர் கொண்டு வருகிறார். தடைகளை எல்லாம் உடைப்பீராக. சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த சபையை நான் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய கிருபை சுருண்டு கொள்வதாக. ராஜாவே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. அடியாரை தாழ்த்துகிறேன், வழி நடத்தும். எல்லா துதிகளும் மகிமை உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.